இந்த வருஷத்துலயே பயங்கரமா ஹைப் கொடுத்த ஃபோன்னா அது OnePlus NORD தான். ஸோ இந்த ஹைப்புக்கு அப்புறம் ஒரு ஆவரேஜ் யூசருக்கு இந்த ஃபோன் நிஜமாவே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹே காய்ஸ், என் பேர் ஜோ. இதற்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, உங்களை நிறைய பேர் விரும்பி கேட்ட இந்த OnePlus NORD ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் 5000 நண்பர்கள் சேர்ந்துருக்காங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து 10,000 வளர்றது தான் நம்மளோட டார்கெட். இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நாடோட பேக்கேஜிங். OnePlus NORDோட பிராண்டிங் எல்லா சைட்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸே பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. ஓபன் பண்ணி போனை ஓரமா வச்சா உள்ள ஒரு வெல்கம் லெட்டர் இருக்கு. ஆல்சோ உள்ள சிம் இஜெக்டர் டூல், OnePlus ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது தவிர குவிக் ஸ்டார்ட் கைடு, சேஃப்டி இன்ஃபர்மேஷன், ரெட் கேபிள் கிளப்போட மெம்பர்ஷிப் கார்டும் இருக்கு. இதோட சார் ரேட்டிங் ஹையஸ்ட் வேல்யூன்னு ஹெட்டுக்கு 1.08 பாடிக்கு 1.09 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொடுத்த சிலிகான் கேஸ் பிளேனா இல்லாம நல்ல பேட்டர்னா இருக்கு. ஒரு 30 வாட் சார்ஜர் பிரிக், USB டைப் சி கேபிள், OnePlus ஓட சிக்னேச்சர் ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்க. போனோட அவுட் சைட்ல திஸ் வே நாட்னு இருக்கு. ஸோ இதுதான் OnePlus NORD. இது கிரே ஆனிக்ஸ் கலர், ப்ளூ மார்பிள்னு இன்னொரு வேரியண்ட்டும் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் ப்ளூ கலர் ஃபோன் வாங்கினாலும் உங்களுக்கு ரெட் கலரில் தான் சார்ஜிங் கேபிள் கொடுப்பாங்க. ஸோ OnePlus தயவு செஞ்சு ஃபோனுக்கு மேட்சிங்காக ப்ளூ கலர் கேபிள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. காஸ்ட்டை கட் பண்ணணும்னு சைடில் ஃப்ரேம் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் 184 கிராம். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன் பார்க்க ப்ரீமியமாக கையில் பிடிக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. ரேர் கேமராவில் பில் ஷேப்பில் டிசைன் இருக்கு. OnePlus 70ல இருந்த அந்த சர்க்கிள் ஷேப் கேமரா கட்டோட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போலாம் அந்த ஸ்டைலில் OnePlus யூஸ் பண்ணுறது இல்லை. ஃபோனோட ரைட் சைடில் பவர் கீயும் OnePlusோட ஃபேமஸ் அலர்ட் ஸ்லைடரும் இருக்கு. ஃபிசிக்கலாக அலர்ட் ஸ்லைடர் இருக்கிறது அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. லெஃப்ட் சைடில் வால்யூம் கீஸ் இருக்கு. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. பாட்டமில் சிம் ட்ரே, பிரைமரி மைக், சார்ஜர் போர்ட், கூடவே சிங்கிள் பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் இருக்கு. சிம் ட்ரேல டுவல் சிம் போட்டுக்கலாம், பட் டெடிகேட்டடா மைக்ரோ SD கார்டுக்கு சப்போர்ட் இல்ல. சவுண்ட் குவாலிட்டி டீசெண்டா இருக்கு, பட் இந்த பிரைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் தோணுச்சு. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ ஆக்சுவலாக என் தங்கச்சி கூட சேர்ந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்காக பண்ணது. ஃபுல் வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபோனை ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணுனா OnePlusோட வெல்கம் ஸ்க்ரீன். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க, அதை செட் பண்ணிக்கிறேன். அடிஷ்னலாக ஃபேஸ் அன்லாக்கை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் பட்டன்ஸா இல்லை நேவிகேஷன் ஜெஸ்டரான்னு கேட்குறாங்க. நேவிகேஷன் செலக்ட் பண்ணுறப்போ டுட்டோரியல் மாதிரி காமிச்சு கைட் பண்ணுறாங்க. ரெண்டுமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த டைம் கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணி குவிக்காக அன்லாக் பண்ணிடுது. ஹெப்டிக் ஃபீட்பேக் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பில் ஷேப்பில் கேமரா கட் அவுட்டுக்காக இருக்குது. பெசல்ஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் எக்ஸிஸ்டண்ட்டாக 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஒரு 6.44 இன்ச் ஃபுல் HD+ ஃப்ளூட் AMOLED டிஸ்பிளே. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்கு. இதுல கண்டென்ட் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப அருமையா இருக்கு. டிஸ்பிளேன்னு சொல்றப்போ நிறைய பேர் நாடோட டிஸ்பிளே இஷ்யூ பத்தி கேட்டிருந்தாங்க. எஸ், சில போன்ல இஷ்யூஸ் இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா ஸ்கிரீனோட பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்றப்போ ஒரு மாதிரி அன்ஈவனா கிரீன் இல்ல பர்பிள் டின் போன்ல தெரியுது போல. பட் ஃபார்ச்சுனேட்டா எனக்கு கிடைச்ச யூனிட்ல எந்த ஒரு இஷ்யூஸும் இல்ல. பட் உங்க போன்ல அந்த இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உடனே ரிட்டர்ன் கொடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருங்க. என்கிட்ட இருக்கிறது மேக்ஸ் ரோட் வேரியண்டான 12GB RAM 256GB ஸ்டோரேஜ். அதுலயும் டிஃபால்ட்டா 26GB யூஸ்டா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய CPU பாத்தீங்கன்னா Qualcommோட snapdragon 765G ப்ராசஸர்,
GPU Adreno 620, அதுக்கப்புறம் RAM LPDDR4X மெமரி. இல்ல flagship ப்ராசஸர் இல்லனாலும் கேம் ஆடுறப்போ ஹை செட்டிங்ஸ்ல கூட எந்த ஒரு விதமான லாகும் இல்ல. கேமராக்கு வரப்போ இதுல குவாட் கேமரா செட்டப் இருக்கு. ஒன்னு 48 மெகா பிக்சல் வைட், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ போட்டோகிராஃபி. ஃப்ரண்ட் கேமரால 32 மெகா பிக்சல் பிரைமரியும் 8 மெகா பிக்சல் செகண்டரி வைட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்திருக்காங்க. இதோட கேமரா குவாலிட்டியை செக் பண்ணிடலாம். நார்மல் லைட்ல எடுத்த பிக் நல்ல டீடைலாவும் கான்ட்ராஸ்டாவும் வந்திருக்கு. டைனாமிக் ரேஞ்ச் செக் பண்றதுக்காக சன்னை ஃபேஸ் பண்ண மாதிரி எடுத்த பேக்லைட் போட்டோ வாவ்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கு. செகண்டரி வைட் ஆங்கிள் கேமரால பிரைமரி அளவுக்கு குவாலிட்டி இல்ல. டெடிகேட்டடா டெலிஃபோட்டோ லென்ஸ் இல்ல. சோ ஜூம் பண்றப்போ டிஜிட்டல் ஜூம் தான் ஆகுது, பட் குவாலிட்டி அவ்வளவா லாஸ் ஆகல. போர்ட்ரேட் மோட்ல பிக் எடுத்ததுல நல்ல ப்ளீசிங்கான இமேஜ் கிடைச்சது. பட் டெப்த் சென்சர் கை வச்சு மறைச்சு பிக் எடுத்தப்போ எக்ஸாக்ட் டிட்டோ இமேஜ் தான் கிடைச்சது. மேக்ரோ மோட்ல பிக் எடுத்ததை விட பிரைமரி கேமரால பிக் எடுத்து அதை கிராப் பண்ணாலே பெட்டர் இமேஜ் கிடைச்சது. சோ ஓவராலா பார்த்தா பிரைமரி கேமரா அளவுக்கு மத்த 3 கேமராவோட குவாலிட்டி இல்ல. பேருக்கு 4 கேமரா செட்டப் தரணும்ட்டு லோ குவாலிட்டியான கேமரா மாடல்ஸ் ஆட் பண்ணி வச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரால எடுத்த செல்ஃபி குவாலிட்டி சூப்பரா இருக்கு. குரூப் போட்டோ எடுக்கிறதுக்காக செகண்டரி வைட் ஆங்கிள் லென்ஸும் இருக்கு. போர்ட்ரேட் செல்ஃபில பிளர் நேச்சுரலா இருக்கு. லோ லைட்ல எடுக்கிறப்போ ஸ்கிரீனோட ஃபிளாஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பேனரோமா பிக் தூரத்துல பார்க்க நல்லா இருக்கு, பட் ஜூம் பண்ணி பார்த்தா பிளரா இருந்தது. சோ நான் தான் தப்பா எடுத்துருப்பேன்ட்டு வேற பிக்ஸ் எடுத்து போக கூட அதே மாதிரி பிளரா தான் வந்தது. 4K 30 ஃப்ரேம்ஸ்ல எடுக்கக்கூடிய வீடியோ குவாலிட்டியாவும் ஸ்மூத்தாவும் வந்திருக்கு. வைட் ஆங்கிள்லயும் அதே தான். இது OnePlus NORD ஓட ஃப்ரண்ட் கேமரா டெஸ்ட். டைம் லாப்ஸ் வீடியோ எடுக்கிறப்போ சுத்தமா ஆப்ஷன்ஸே இல்ல. எடுத்த வீடியோல லைட்டா ஃபோக்கஸ் ஹண்ட் பண்ணிச்சு. ஒயிட் பேலன்ஸும் எக்ஸ்போஷரும் கூட இன்கன்சிஸ்டன்டா இருந்தது. ஸ்லோ மோஷனுக்காக ஃபுல் HD வீடியோ 240 ஃப்ரேம்ஸ் per second எடுக்க முடியும். நைட் மோடுன்னு வரப்போ எடுக்கிற பிக் டீசெண்டா இருக்கு. பட் நைட்ஸ்கேப் மோட்ல எடுத்ததும் சீன் மேஜிக் மாதிரி மாறிடுது. அடிஷனலா ட்ரைபாட் லாங் எக்ஸ்போஷர் மோட் எனேபிள் பண்ணி ஒரு ட்ரைபாட்ல வச்சு பிக் எடுக்கிறப்போ மல்டிபிள் பிக்ஸ் எடுத்து ஒன்னா ஸ்டிச் பண்ணி இன்னும் டீடைலோட ஒரு ஷார்ப்பான இமேஜ் நைட் டைம்ல கிடைச்சது. ஸோ நீங்க நைட் மோட்ல பிக் எடுக்கிற ஆளா இருந்தா இந்த மோட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ இந்த நைட்ஸ்கேப் மோட நீங்க ஈவினிங் ஆன் பண்ணி வச்சு எடுத்தாலும் இந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லான இமேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். போன்ல 90 Hz refresh rate இருக்கு. பேட்டரின்னு பார்க்கறப்போ இதுல 4115 mAh பேட்டரி இருக்கு. 90 Hz refresh rate யூஸ் பண்றப்போ 1 டே தாக்கி பிடிக்கும். அதே நேரத்துல செட்டிங்ஸ்ல 90 Hz பதிலா 60 Hz ன்னு சேஞ்ச் பண்ணி வச்சா 1.5 days பேட்டரி லைஃப் வரும். பட் அந்த ஹை refresh ஸ்மூத்னஸ் இருக்காது. இன்க்ளூட் பண்ணியிருக்க 30T வாட் சார்ஜர் மூலமா 1 hour குள்ளேயே ஃபுல் சார்ஜ் பண்ண முடிஞ்சது. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய சீப்பஸ்ட் 5G போன். பட் இருந்தும் பிரோஜனம் இல்ல. பிகாஸ் ரியலிஸ்டிக்கா 5G நெட்வொர்க் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு மினிமம் 5 வருஷமாவது ஆகும். உங்களுக்கு 5G பத்தி டீடைலா தெரியணும்னா செப்பரேட்டா ஒரு வீடியோ உங்களுக்காக போடுறேன். இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச 12GB RAM 256GB வேரியன்ட் உங்களுக்கு 30,000 rupees வரும். இதுலயே 8GB RAM 128GB உங்களுக்கு 28,000 rupeesம், பேஸ் வேரியன்டான 6GB RAM 64GB இன்டெல் உங்களுக்கு 25,000 rupeesக்கும் கிடைக்கும். பட் பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு அடுத்த மாசம் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 64GB எல்லாருக்கும் பத்துமானும் தெரியல. இவங்க வேற ஹையர் வேரியன்ட் வாங்க வைக்கிறதுக்காக உஷாரா மைக்ரோஎஸ்டி கார்டு ஸ்லாட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆல்சோ 3.5mm ஜாக் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதோட ரீசன் பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ளூடூத் OnePlus பட்ஸ் எல்லாரையும் காசு கொடுத்து வாங்க வைக்க. சோ ஓவரால் இந்த போனை பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு நல்ல போன், பட் பெஸ்ட் கிடையாது. புரியுற மாதிரி சொல்றேன். இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர், பட் ஃபிளாக்ஷிப் கிடையாது. இதே பிரைஸ்க்கு கிடைக்கக்கூடிய Redmi K20 Pro, Realme X3 எல்லாம் பாத்தீங்கன்னா snapdragon 855 இல்ல 855 plus வச்சு கொடுக்குறாங்க. சோ நீங்க ஒரு ஹார்ட் கோர் கேமரா இருந்தா அதுல ஏதாவது ஒரு போனை வாங்கிக்கோங்க. ஆல்சோ கேமரா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, பட் பெஸ்ட் கிடையாது. பிகாஸ் சிமிலர் பிரைஸ்க்கு லான்ச் ஆகக்கூடிய Pixel 4a அதுல பாத்தீங்கன்னா பெஸ்ட் கேமரா இருக்கும். அதே மாதிரி தான் பில்ட் குவாலிட்டி, பேட்டரி, ஸ்பீக்கர் எல்லாமே பெஸ்ட் இல்லாத காரணம் அதான் OnePlus 8 Pro மாதிரி பெஸ்ட் ஃபிளாக்ஷிப் போன்ஸ் அவங்களே விற்கிறாங்க இல்லையா. சோ ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல அந்த போன்ஸ்க்கான சேல்ஸ் வந்து இவங்க டேமேஜ் பண்ணக்கூடாது இல்லையா. ஓவரால் பேக்கேஜிங் பார்த்தா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு சாலிடான சாய்ஸ். சில நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா இல்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்ல,
ஐபி ரேட்டட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இல்ல அண்ட் பிரைஸ் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். இந்த போனுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கணும்னா இந்த பிரைஸ்க்கு 10க்கு 8 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த போனை நீங்க வாங்கணும்னா வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக ஏதோ ஃபோன் நான் ரிவ்யூ பண்ணணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இதுக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மினமர பசால பார்க்கலாம். நான் உங்க டெக் நண்பன் ஜோ.